வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 33. விழி வேகமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்க, ஏன் இவ்வளோ அவசரம் விழி? பாரு, பிள்ளைங்க ஒன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ காலையிலிருந்து பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க, நான் இன்னும் சமைக்க கூட இல்லை என்று சொல்லி 2 பாட்டில்களில் பாலை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தார் அஞ்சனா. அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, புது எம்டி வரப்போறாங்களாம் என்று சொல்லி கொண்டே, செல்லுங்களா, அம்மாக்கு பாய் சொல்லுங்க என்று இருவருக்கும் முத்தம் கொடுக்க, பாய்மா என இருவரும் தனது மழலை மொழியில் அழகாக கையசைத்தனர். என் பட்டுக்குட்டீஸ் சமத்தா இருக்கணும் என்று தூக்கி கொஞ்சிவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நாம போய் சித்தப்பாவை எழுப்பலாமா தங்கங்களா? டேய் சூர்யா, சத்யா, எழுந்திரிங்கடா, குட்டி குழந்தைங்களே எந்திரிச்சிட்டாங்க, நீங்க இன்னும் தூங்குறீங்க என்று அஞ்சனா திட்டுவதை கேட்டு ஸ்ருதி கைகளை ஆட்ட, அஞ்சனா ஸ்ருதியை பெட்டில் இறக்கிவிட தனது மென்பட்டு விரலால் சூர்யாவை அடித்தாள். சூர்யா எழுந்து, ஸ்ருதி குட்டி எழுந்துட்டீங்களா என்று கொஞ்சிக் கொண்டே வெளியே வர, அஞ்சனா வேகமாக ஸ்ருதியை அவனது கையில் இருந்து தூக்கினாள். ஏமா, போய் முதல்ல பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாடா. அவனை மட்டும் எழுப்பாம டெய்லி என்ன மட்டும் எழுப்புறீங்க? சித்துக்குட்டி சமத்தா அவன் பக்கத்துல படுத்துட்டான் பாருங்க. ஸ்ருதி செல்லம், நீங்க போய் சத்யாவை எழுப்புங்க, அதுக்குள்ள நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, சித்தார்த்த தூக்கிட்டு வா, நான் ஸ்ருதியை தூக்கிக்கிறேன் என்று அஞ்சனா சொன்னார். 2 பேரப்பிள்ளைகளையும் குளிக்க வைத்து ரெடியாக்கிய பின் அவர்களது சேரில் உட்கார வைத்து ஊட்டி கொண்டிருக்க, சூர்யா டிப்டாப்பாக கோட் சூட்டில் கிளம்பி வந்தான். லட்டு குட்டீஸ் என்று அவர்களை 2 கைகளில் ஒவ்வொருவராக தூக்கி கொள்ள தனது அரிசி பற்கள் தெரிய இருவரும் சிரித்தனர். இருவரிடமும் மழலை மொழியில் கொஞ்சிக் கொண்டிருந்தான். விழி எங்கம்மா? அவ காலையிலே கிளம்பிட்டாடா. அங்கு வேலை செய்யும் சமையல்காரர் சாப்பாடு எடுத்து வைத்தார். சூர்யா சாப்பிடாமற, பாலாவும் சாப்பிடாம இருந்தார். தேவி, பேர பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? காலையில சீக்கிரமே எழுந்து பார்க்காம இப்ப வந்து கேட்கறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முகத்தை திருப்பினார். அதை பார்த்து இருவரும் கைத்தட்டி சிரிக்க, பாத்தியா என் தங்கங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு? லட்சுமி, குழந்தைய அவங்க தாத்தா சாப்பிட்டுட்டு பாத்துக்குவார், நீ போய் வேற வேலை இருந்தா பாருமா. சூர்யா இருவரிடமும் சொல்லிக்கொண்டு தனது ஹோட்டலுக்கு கிளம்பினான். சத்யன் ஃபார்மல் உடையில் மாடியிலிருந்து கீழே வந்தான். பிள்ளைங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா தூக்கம்? நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சுமா. விழி ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா? உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகலையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் தான்மா. விழி ஆஃபீஸிற்குள் நுழைய அனைவரும் பரபரப்பாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். விழி தனது மேனேஜரிடம் சென்று செய்ய சொன்ன வேலைகளின் டாக்குமெண்ட் ஃபைலை கொடுத்தார். விழி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் இந்த வேலையை கரெக்டா செய்வ. என்ன சார் செய்யணும்? நம்ம கம்பெனியை வாங்கியிருக்கிற எம்டியை நீ தான் வெல்கம் பண்ணணும். நம்ம பழைய எம்டி திடீர்னு வர முடியாத சுச்சுவேஷன்மா. கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு, இதெல்லாம் நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் ரொம்ப கோவக்காரரு, சின்ன தப்பை கூட பொறுத்துக்க மாட்டாராம். நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் எந்த பயமும் இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். சரிம்மா, நான் போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குறேன். சென்னையில் ஆதி தனது வழக்கமான வேக எட்டுக்களுடன் ஆஃபீஸிற்குள் நுழைந்தான். அவனது காலடி ஓசைகளை கேட்டு நடுங்கிக் கொண்டே அனைவரும் வேலை பார்த்தனர். இப்போதெல்லாம் தினமும் ஆபீஸில் சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அவனுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதால் அவனது பார்வைக்கே பயந்து நடுங்கினர். எப்போதும் இறுக்கமான முகத்துடன் யார் மாட்டினாலும் அவர்களை இல்லாமல் ஆக்கும் அளவுக்கு வெறித்தனமான உழைப்பில் நாடெங்கும் அவனுடைய ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைகள் நம்பர் 1 இடத்தில் இருந்தது. இந்த 2 வருடத்தில் அசுர வளர்ச்சியில் நம்பர் 1 பிசினஸ்மேன் அவார்டு ஆதிக்கே கிடைத்திருந்தது. அந்த சந்தோஷம் சிறிது முகத்தில் இல்லாமல் கண்கள் கூர்மையுடன் தனது தாடி அடர்ந்த முகத்தில் சிரிப்பு என்றால் என்ன விலை என்று கேட்கும் அளவுக்கு அல்ட்ரா மேல் மாடர்ன் போல் போஸ் கொடுத்ததை பார்த்து குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அவனது இந்த முகத்தை பார்த்து கவலை கொண்டனர். அவனது வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று பயந்தனர். அகரன், வெண்பா இருவரும் சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க கனடா சென்று விட்டனர். அவர்கள் படிப்பு முடிந்து வருவதற்கு இன்னும் 6 மாதங்கள் உள்ளன. ஆதியின் இல்லற வாழ்க்கை விழி விட்டு சென்ற நாளிலிருந்து அவனுடைய கேரக்டரை கொன்று புதைத்து விட்டது. இப்போது இருப்பது பிசினஸ் ஒன்றே உயிர் மூச்சாக எண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் ஆதித்ய சக்கரவர்த்தி. ஆதி வீட்டிற்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
தனக்கென உருவாக்கிய மாளிகையிலேயே இருந்து கொள்கிறான். அதுவும் 1-2 நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஆபீஸிலேயே இருந்து கொள்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது என நாட்கள் ஊன் உறக்கமின்றி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த பத்மாவும் ராஜசேகரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் ஒரு பயனும் இல்லை. விக்ரமை பார்ப்பதையும் குறைத்து கொண்டான். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த விக்ரம் ஆதியை தேடி இப்போது ஆபீஸிற்கே வந்து விட்டான். சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது என்ற வரவேற்பில் வேலை செய்யும் பெண் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். நான் யாருன்னு தெரிஞ்சும் இப்படி பேசினா உனக்கு தான் வேலை போகும் என்று சொன்னான். அந்த பெண்ணிற்கும் அது புரியத்தான் செய்தது. விக்ரம் தனது எம்டியின் ஆருயிர் தோழன் என்பது ஆபீஸில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இருந்தும் ஆதியின் கட்டளையை மீறினால் என்ன நடக்குமோ? இன்று எம்டியிடம் மாட்டுவது நானா? கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாத்து என்று மனதில் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்க விக்ரம் அந்த பெண்ணை பார்த்து, என்னம்மா தூங்கிட்டியா? வேலை நேரத்துல தூங்குற பெண்ணை ஆதி வேலைக்கு வச்சிருக்கானா என்று கேட்டான். சார், ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிருங்க. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 6 மாசம்தான் ஆகுது. நான் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்று விக்ரமிடம் எடுத்து கூறினாள். விக்ரமிற்கும் அவளை பார்த்து பாவமாக இருக்க ஆதிக்கு ஃபோன் செய்தான். அந்த பெண்ணின் நல்ல நேரத்திற்கு அட்டன் செய்யப்பட, ஆதி, உன் ஆஃபீஸில் உள்ள ரிசப்ஷனில் தான் இருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்துட்டேன். உள்ளே வரலாமாடா? அப்போதுதான் ஆதி தன் முன்னால் உள்ள சிஸ்டம்ஸ் வரவேற்பறை கேமராவை பார்க்க விக்ரம் ஹாய் என கையசைத்தான். அதை பார்த்து வெகு நாட்களாக சிரிக்க மறந்த உதடுகள் சிறிதாக சிரித்தது. உன் சிரிப்பை பார்க்க முடியாம போயிடுச்சேடா. நான் வந்தப்புறமும் நண்பனுக்காக சிரிக்கணும் மச்சி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். அப்போதுதான் ரிசப்ஷனில் உள்ள பெண்ணிற்கு போன உயிர் திரும்பி வந்தது. விக்ரம் அந்த பெண்ணை திரும்பி பார்த்து கண்ணடித்து விட்டு சென்று விட, இவர் என்ன நம்ம பாஸ்க்கு ஆப்போசிட்டான கேரக்டரா இருப்பார் போலவே. ஆபீஸ் டைம் முடிஞ்சதும் கீதா கிட்ட விசாரிச்சு வைக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆதியின் முன் விக்ரம் சீற்றத்துடன் அமர்ந்திருந்தான். ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃபோன் காலை கூட எடுக்க மாட்டேங்கிற? நான் இவ்வளோ நாள் உன்னோட மனசு மாதிரி நீயே விழிய பார்க்க போவன்னு நினைச்சேன். ஆனா நீ போற மாதிரி இல்லை. அதான் விழி எங்க இருக்கான்னு மித்ரன்கிட்ட கேட்க போறேன். நீ என்ன முடிவெடுத்திருக்கன்னு இன்னைக்கு என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் என்று அழுத்தமாக கேட்டான். ஆதி அவனை விட அழுத்தமாக அமர்ந்திருக்க, நீ பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். அப்புறம் எங்க வீட்டுல தேடுவாங்கல்ல என்றான். ஆதி விக்ரமை முறைத்து விட்டு வேலையை பார்க்க தொடங்கினான். அதை பார்த்த விக்ரம் கூலாக ஆதியின் கேபினில் உள்ள இன்டர்காமில் ரிசப்ஷனிற்கு அழைத்து, ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டுட்டு வாமா என்று சொல்லி போனை வைத்தான். ஆதி, எனக்கு டயர்டா இருக்குடா. அந்த சோஃபால ரெஸ்ட் எடுக்கிறேன். எப்படியும் நீ பதில் சொல்ல மாட்ட. அதனால ரொம்ப நேரம்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது என்று சோஃபாவின் பின் 2 கைகளையும் போட்டு ஹாயாக உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டான். இப்போது பேசினது நம்ம பாஸா? இங்க ஃபோன் பண்ணி ஜூஸ் கேட்குறாரே. ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது. எதுக்கும் பாஸோட பிஏ கிருஷ்ணன்ட்ட கேட்டுக்கலாம். இன்டர்காமில் அழைத்து நடந்ததை சொல்ல, நீயே போய் கொடுமா, பாஸ் எதுவும் சொல்ல மாட்டார் என போனை வைத்துவிட, சார் என கதவை தட்டினாள். எஸ், கமின் என குரல் கேட்கவும் பயந்து கொண்டே உள்ளே வந்தாள். ஜூஸ் ட்ரேயுடன் ஆதியின் டேபிளின் முன்னால் நிற்க ஆதி நிமிர்ந்து பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருந்தான். அதற்குள், நான் இங்கே இருக்கேன் என்று விக்ரம் உள்ளே இருந்து குரல் கொடுத்தான். நான் தான் ஜூஸ் கேட்டேன். சோஃபாவில் அமர்ந்திருக்கும் தோரணையை பார்த்து வியந்து கொண்டே அவனிடம் நீட்டினாள். அத்தியாயம் 34. விக்ரம் ஜூஸை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை அனுப்பி வைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து கிருஷ்ணனிற்கு அழைத்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ண சொன்னான். லஞ்ச் வந்த பிறகு, டேய் நீயும் சாப்பிட வாடா, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் என்று அழைக்க ஆதி பல்லை கடித்தான். விக்ரம் அவனை பார்த்து தோலை குலுக்கிவிட்டு பிரியாணியை சாப்பிட்டு விட்டு சோஃபாவில் படுத்து தூங்கிவிட்டான். 4 மணிக்கு எழுந்து டீ குடிக்க என்று அவனது அட்ராசிட்டி தாங்காமல் ஆதிதான் இறங்கி வந்தான். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீ விழிய மறந்துட்டியா இல்லையாங்கிறது தெரியணும். மறந்துட்டேன்னு சொன்னா நீ வேற கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கணும் என்றான் விக்ரம். ஃபர்ஸ்ட் நீ ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு இன்னும் கிடைக்கலடா. அடப்பாவி, அப்ப மைதிலி மேட்ரு என்னாச்சுடா? அது எப்பவோ பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி, நீ என்ன டைவர்ட் பண்ணாத. நீ என்ன முடிவெடுத்திருக்க? அந்தமான்ல ஒரு ஆஃபீஸ் விலைக்கு வந்துச்சு, அதை வாங்கிட்டேன். இன்னைக்கு அங்கதான் போறதா பிளான் இருந்தது. ஆனா உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு இருந்தேன். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? இப்போதைக்கு இந்த கம்பெனியை பார்த்து எல்லாம் செட் பண்ணணும். கம்பெனி நல்ல முறையில் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் க்ரோத் பெரிய அளவில் இல்லை. சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே செய்கிறாங்க. அந்த கம்பெனி பக்கத்தில் வேஸ்ட்லேண்ட் இருக்கான். அதையும் வாங்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த ப்ராசஸ் முடிய எப்படியும் 1 மந்த் ஆகிடும்.
1 மந்த்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து என் முடிவை சொல்கிறேன் என்றான் ஆதி. 2 வருஷம் உனக்கு டைம் கொடுத்தாச்சு, இன்னும் 1 மாதம் தானே, எடுத்துக்கோ. அங்கே போயிட்டு வந்ததும் நல்ல முடிவாக சொல்லணும் என்று சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றான். விழி ஆஃபீஸில் எம்டியை வரவேற்க காத்து கொண்டிருக்க 11 மணிக்கு இளம் வயதில் கோட் சூட்டுடன் டிப்டாப்பான இளைஞன் காரில் இருந்து இறங்கினான். சார், இவங்க பேர் என்ன? அப்பதானே கிரீட் பண்ண முடியும் என்று கேட்டாள். அதற்குள் அவர்களை நெருங்கினான் கார்த்திக். கிரேட், வெல்கம் டு அவர் ஆஃபீஸ் சார் என்று பூங்கொத்தை கொடுத்தாள். தேங்க்யூ மிஸ் என்று இழுக்க, அலர்விழி சார். ஓகே, நைஸ் டு மீட் யூ மிஸ் அலர்விழி, ஐ எம் கார்த்திக் என்று கை குலுக்கினான். அருகில் நின்றிருந்த மேனேஜர் வரவேற்க அனைவரும் உள்ளே சென்றனர். விழி ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கதவை தட்டினாள். சார், இது இந்த கம்பெனியுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், இது இப்போ போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்று ஃபைல்களை அடுக்கினாள். நான் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறேன் விழி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று அவளை அனுப்பி வைத்தான். மேனேஜர் வந்து என்ன சொன்னாங்க விழி என்று கேட்டார். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கோவக்காரராக தெரியல சார், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிறேன்னு சொன்னார். நான் போய் வேலையை பார்க்குறேன் சார். நான் சொல்ல மறந்துட்டேன், இவர் நம்ம கம்பெனியோட புது எம்டி. ஆனால் இந்த கம்பெனியோட சேர்மன் இன்னைக்கு வர முடியலையாம்மா. ஓ, அதை மறந்தே போயிட்டேன் சார். அப்போ இன்னைக்கு வந்தவர் நம்ம சேர்மன் வந்து ஆஃபீஸில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாராம். அவர் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக, ஒரே கம்பெனியில் இருக்க முடியாதுல்ல. விழி ஈவினிங் ஆஃபீஸ் முடிந்ததும் தனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். நேராக கிச்சன் சென்று சமையல்காரரிடம், அண்ணா டீ போட்டு வைங்க, நான் குட்டீஸை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு சென்றாள். காலையிலிருந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் களைப்பாக உணர்ந்தாள். அதனால் குளிக்கச் சென்றாள். வெந்நீரில் குளித்ததும் புத்துணர்ச்சியுடன் அஞ்சனாவின் அறைக்கு சென்றாள். வழக்கமாக விழி வீட்டிற்கு வரும் நேரம் பிள்ளைகளை ஹாலில் வைத்திருந்தால் அம்மாவிடம் செல்வார்கள் என்று அஞ்சனா இதை கடைபிடிக்கிறார். வேலைக்கு சென்று வந்தால் குளித்த பிறகுதான் பிள்ளைகளை தூக்க விடுவார். அறைக்குள் நுழைந்ததும் அம்மா என்று இருவரும் தளிர் நடையில் வர விழி ஓரெட்டில் அவர்களை அள்ளி கொண்டாள். விழி, நீ வர்ற நேரம் எப்படி தெரியுதுன்னே தெரியல, அம்மாட்ட போகலான்னு 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்காங்க என்றார். அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் குட்டீஸை கூட்டிட்டு போறேன் என்று தூக்கி கொண்டாள். 2 பேரும் நல்லா சமத்துடா, அவங்க தூங்கும்போது நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் விழி. நம்ம லக்ஷ்மி கூடவே இருந்து பார்த்துக்கிறா. எங்க பேரனை பார்த்துக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா அப்பா 2 பேரும் குழந்தைங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியலன்னு புலம்புவாங்க. இப்படி நீ பேசவோ நினைக்கவோ கூடாது என்று சொன்னார். என் ஒய்ஃபு என்னை கவனிக்கிறது இல்லைன்னு புலம்புறாங்களேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ பேசிட்டீங்க, வாங்க போய் டீ குடிக்கலாம் என்று கூப்பிட்டாள். என்னையவே ஓட்டுறியா என்று விழியின் காதை திருகினார். பாட்டியை பாருடா செல்லம், அம்மா காதை திருகுறாங்க என்று புகார் வாசிக்க இருவரும் பாட்டியிடம் தாவினர். பாத்தியா என் செல்வங்கள் என்று கொஞ்சினார். விழி அதை பார்த்து நிறைவுடன் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஹாலிற்கு வந்தாள். 2 குழந்தைகளுக்கென சோஃபாவிற்கு பக்கவாட்டில் சின்னதாக பிளே ஏரியா போல் செட் செய்திருந்தனர். குழந்தைகளுக்கென இது போன்று விழியின் அறையில் பெரிதாக இருந்தாலும் பெரும்பாலும் ஹாலில் அனைவரும் இருக்கும் நேரம் விளையாடுவதற்காக ரெடி செய்திருந்தனர். அதில் இறக்கிவிட பொம்மைகள், கார்கள், பந்துகள், குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தும் கொட்டி கிடந்தது. அதை எடுத்து விளையாடுவதை பார்த்து கொண்டே விழி டீ குடித்தாள். சரியாக 6 மணிக்கெல்லாம் சத்யா வந்து விடுவான். அவன் வந்த பிறகு குழந்தைகள் அவன் பொறுப்பு. சத்யா பிரபலமான கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறான். சத்யா, சூர்யா இருவருமே விழியை உடன்பிறவா தங்கையாகத்தான் நடத்துகின்றனர். பிரியம்பதா கீர்த்தியை விட ஒருபடி மேல்தான் விழியை வைத்துள்ளனர். சூர்யா பீச்சிற்கு அருகிலேயே டூரிஸ்ட் தங்கும் ஹோட்டலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அஞ்சனா கணவர் மோகன் ஆரம்பித்த ஹோட்டலை இப்போது 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு தரத்தை உயர்த்தி சிறப்பாக நடத்தி வருகிறான். விழி தனது அத்தை குடும்பத்தில் நன்றாக தனது வாழ்க்கையை பொருத்தி கொண்டாள். ஆதியின் பிரிவால் வாடியிருந்த விழியை தேற்றவே பெரும்பாடுபட்டனர். ஆதியை பிரிந்த 1 மாதமும் ரோஜா தோட்டமே உலகமென வாழ்ந்து வந்தவளை கண்காணிக்கவே சூர்யா, சத்யா, கீர்த்தி என மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருக்க திடீரென ஒரு நாள் மயங்கி சரிவதற்குள் பிடித்து ஹாஸ்பிட்டல் சென்று பார்த்தனர். விழி கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தனர். விழி அதன் பிறகு தனது மகிழ்ச்சியை மீட்டெடுக்க முயற்சி செய்ய அதை உணர்ந்த அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். அஞ்சனா வந்து 1.5 மாதங்களானதால் போக வேண்டும். சத்யாவும் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்ததால் தனது அப்பா அம்மாவிடம் விழியை கூட்டிச் செல்ல பிரியப்படுவதாக கூறினார். இந்திரன், ஊர்மிளா இருவரும் விவசாய நிலங்கள் இருப்பதால் அதை பார்க்கவே நேரம் சரியாக இருந்தது. பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை.
தாத்தா பாட்டி வயதானவர்கள். விழி வீட்டுக்குள்ளே இருந்தால் இன்னும் சோர்ந்து போகிறாள் என்று சொல்லி அந்தமான் அழைத்து வந்து விட்டார். சூர்யா தனது ஹோட்டலிற்கு அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினான். சத்யா, சூர்யா இருவரும் விழிக்கு வெளியே சுற்றி காட்டுவது, ஹோட்டலில் மேற்பார்வை பார்க்க வைப்பது என்று எப்போதும் பிஸியாகவே வைத்திருந்தனர். விழியும் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் சிறுவயதிலேயே இருந்ததால் நடப்பதை ஏற்றுக்கொண்டாள். இரட்டை குழந்தைகளுக்கு தாய் என தெரிந்த பிறகு விழி அடைந்த மகிழ்ச்சியை விட வீட்டில் அனைவரும் அவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். குழந்தை பிறக்கும் வரைக்கும் மித்ரன், இந்திரன், தாத்தா, பாட்டி, காயத்ரி அத்தை என்று ஒவ்வொருவராக அந்தமான் வந்து பார்த்து சென்றனர். இப்போதும் தினமும் வீடியோ காலில் பேசுவதால் நாட்கள் மகிழ்ச்சியாகவே போய்கொண்டிருந்தது. வாழ்க்கையில் இதுவே போதும் என்ற மனநிலைக்கு விழி வந்துவிட்டிருந்தாள். அல்ல அல்ல குறையாத இரு செல்வங்கள் இருக்கும் பொழுது என்ன குறை? அடுத்ததாக சூர்யா சத்யாவிற்கு பெண் பார்த்து கல்யாணம் செய்வதே அஞ்சனா, விழி இருவரின் குறிக்கோளாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். வாழ்க்கை நாம் நினைப்பது போல் நடப்பதில்லையே. இவர்களின் மகிழ்ச்சியை கலைப்பதற்கென கடல் கடந்து சூறாவளியாக அந்தமானில் மையம் கொள்ள அசுரனாக வரப்போவதை அறியாமல் விழி நிம்மதியாக பிள்ளைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள். காலை எழுந்ததும் விழி எப்போதும் போல் பிள்ளைகளை கொஞ்சிவிட்டு லட்சுமியிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றாள். குளித்து முடித்து வந்து பார்க்க அறைக்கு வெளியே சத்தம் கேட்டது. அதுக்குள்ள பாட்டிக்கிட்ட போயிட்டாங்களா என்று நினைத்து கொண்டே சேலை கட்டி ஆபீஸிற்கு எல்லாம் எடுத்து வைத்து கிளம்பிய பிறகே வெளியே வந்தாள். கிச்சன் சென்று காஃபியை வாங்கி கொண்டு, பாலாண்ணா எங்க லட்சுமி ஆண்டி என்று கேட்க, தேவிமா ரூமுக்கு தான் போயிருப்பாங்க என்று சொன்னார். விழி அங்கு சென்று பார்க்க வெறும் அறையே வரவேற்றது. சூர்யா சத்யா அறையில் பார்க்க சூர்யா சித்தார்த்தையும் சத்யா ஸ்ருதியையும் யானை சவாரி செய்து கொண்டிருந்தனர். அத்தம்மாமா எங்கடா என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள். அவங்க தோட்டத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்றான் சூர்யா. நீங்க மேரேஜ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆயிருக்கும் என்றாள் விழி. சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.